ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, வைகாசி மாதத்துக்கான அமாவாசை, அதுவும் குபேர அமாவாசை. ஜூன் 6ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினம் ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அதில் வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் இந்த ஒரு அமாவாசை தினத்தை நம்மளோட பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கும், நம்ம வீட்டில் என்ன வழிபாட்டை செய்யணும், நம்மளோட மன கஷ்டங்கள் தீர்வதற்கு என்ன வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும், நாளைய தினம் எந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டோட பூஜையில் வைக்கிறது மூலயமா நீங்கள் மகாலட்சுமியோட அருளையும் குரு பகவானோட அருளையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிற பற்றி ஒரு தெளிவான வீடியோவாக இப்போ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நாளைக்கு எப்பவும் போல் உங்கள் வீட்டில் அமாவாசைக்கான பூஜையை முடிச்சிடுங்க. தர்ப்பணம் எதுவும் கொடுக்கறது இருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த வேலையும் முடிச்சிடுங்க. காக்கைக்கு சாதம் வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நிறைவு பண்ணிடுங்க. நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறதால கண்டிப்பாக உங்கள் கையால் தானம் பண்ணுங்க. வைகாசி மாதத்தில் இந்த கோடை காலத்தில் உங்கள் கையால் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணீர் வாங்கி கொடுங்க. கோவில் வாசலில் யாசகம் கேட்டிருக்கக்கூடியவங்களுக்கு சப்பாத்தியும் தயிர் சாதமும் வாங்கி கொடுங்க. அது கூடுதல் சிறப்பு. நாளைய தினம் காக்கைக்கு உங்கள் கையால் என்ன பொருளை தானமாக கொடுத்தாலும் அதை உங்கள் முன்னோர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான கடனை தீர்த்துக்கிறதுக்கான நாள் மட்டும் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கடனையும் தீர்த்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களுமே வளர்பிறை நாட்கள். அதனால தான் அமாவாசை திதியை நம்ம தவற விடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அமாவாசை திதி இந்த வருடம் வைகாசி மாதம் வியாழக்கிழமை வருது. அதனால் ஒரு 10 ரூபாய்க்காவது கொண்டைக்கடலை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுங்க. கொண்டைக்கடலை குரு பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். நம்ம சேனல்லையே கொண்டைக்கடலையோட மகிமைகளை பற்றி பல பதிவில் சொல்லியிருக்கோம். யார் ஒருத்தவங்களுக்கு குரு பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாராளமாக ஒரு வாரமும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போடலாம். கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை அப்படிலாம் இல்லாமல் பொதுவாக கொண்டைக்கடலை அப்படின்னாலே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், நாளைக்கு வியாழக்கிழமையில் அமாவாசை வர்றதால அதை குபேர அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதனால் லக்ஷ்மி குபேரருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஊறுகாய், எந்த ஊறுகாயாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய்க்கு ஊறுகாய் பாக்கெட்டை வாங்கி நாளைக்கு குபேர அமாவாசை அன்னைக்கு லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த ஊறுகாயை வாங்கி வைங்க. அடுத்ததா தெய்வக்கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நெல்லிக்காய். ஒரு காய் கிடைச்சா கூட போதும், சின்னதா அந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்தது எப்பவும் போல கல்லுப்பு வாங்கி வைக்கலாம், சந்தனம் குங்குமம் வாங்கி வைங்க, வாசனை மலர்கள் வாங்கி வைங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களால் எல்லா பொருட்களையும் வாங்க முடிஞ்சாலும் வாங்கி வைக்கலாம். இல்லை இதில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கி வைங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நாளைக்கு வியாழக்கிழமையில் வரக்கூடிய குபேர அமாவாசை அன்னைக்கு வாங்கி வைங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக.